ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு முடிச்சு விட்டீங்க போங்க. அவ்வளோதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. லாஸ்ட் வீடியோ நம்ம பாலிடிக்ஸ் சம்மந்தமாக பேசியிருந்தோம் நம்ம மொட்டை மாடியில். அது நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது, ஃபேமிலி சைட்லேருந்தும் ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேருந்தும். எல்லோரும் பார்த்துட்டு நல்லா பண்ணுங்கள், கண்டினியூ பண்ணுங்கள், நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் பாயிண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கிறாங்க. போக போக நம்ம டெவலப் பண்ணிக்குவோம். இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நல்லா தான் மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம். பேசுகிறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் விழுந்துருவாங்க. போக போக நம்ம டெவலப் பண்ணிப்போம். ஸோ லாஸ்ட் வீடியோ அது ஒரு மோட்டிவேஷனாக வச்சு இப்போ நெக்ஸ்ட் வீடியோவுக்கு நாங்கள் 2 பேரும் ஒன்றா உட்காந்துருக்கோம். ரிகார்டிங் சம் டிஸ்கஷன் அபவுட் த வெப் சீரிஸ் அண்ட் மூவிஸ். இங்கிலீஷ் எல்லாம் பேசுது, நம்ம அதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். சொல்லுங்க ராகுல், இன்றைக்கி ஒரு படத்துக்கு போயிட்டு வந்தீங்க. நம்ம அது ரிவ்யூ கூட தனியாக ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருக்கிறோம், ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். நம்ம ரீசெண்டாக வர வெப் சீரிஸாக இருக்கட்டும், தமிழ் சினிமா, அதுவும் இப்போ இந்த காலகட்டத்தில் வர தமிழ் சினிமா யாரை டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க, வெப் சீரிஸ் யாரை டார்கெட் பண்ணியிருக்காங்க, அது சம்மந்தமாக நம்ம ஒரு டிஸ்கஷன். சினிமாவோட வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே யூத்தை கவர் பண்ணி தான் இப்போ உள்ளது எல்லாமே எடுக்கிறாங்க. ஒன்லி இப்போ அவங்க தான் பார்க்கணுன்ற மாதிரி தான், அவங்க டார்கெட் ஆடியன்ஸ் யூத்து தான். அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்குது. கண்டென்ட்டும் சரி, அதில் வச்சுருக்க மற்ற எல்லா விஷயங்களுமே சரி, யூத்து டார்கெட் பண்ணி தான் இருக்குது. நிறையா இது பார்க்கலாம் பெருசாக. ஏன்னா பெரியவங்க பார்க்குறது தனியாக சீரியல்னு டிவியில் ஓடுது. ஓடிடியில் சீரியல் காலங்காலமாக நம்ம குடும்பத்தை ஆக்கிரமிச்சிருக்க ஒரு விஷயம். அது என்றைக்கும் மாற்ற முடியாது. இந்த வீட்டில் இருக்க லேடிஸ் முக்கால்வாசி நேரம் செலவு பண்ணுறது அந்த டிவி சீரியல்ஸில் தான். ஆமாம், அதில் கூட எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியல, அழுகிற சீன்ஸை தவிர. ஏன்னா தினம் ஏதாவது ஒரு அழுகிற சீன் தான் அரைச்சிட்டு இருக்காங்க மாதிரி. என்ன நம்ம நிறைய விஷயங்கள் யோசிக்கணும். என்னென்னா, குடும்பத்துக்குள்ளே ஒருத்தவங்களுக்கு தோணாத ஒரு விஷயத்த கூட அந்த சீரியல் தோண வைக்கும். அதுதான் நான் ரொம்ப பயப்படுறது. எப்போவும் அந்த சீரியல் பார்த்தா நீங்கள் கெட்டு போயிருக்கீங்கன்னு அடிக்கடி என் பொண்டாட்டியும் சரி, எங்கள் அம்மாவும் சரி, நான் இப்படி தான் திட்டுவேன். இந்த சீரியல் பார்க்குறது நிப்பாட்டுங்க, குடும்பத்தில் இருக்க பிரச்சனை முக்கால்வாசி முடிஞ்சிடும்னு. ஓகே, அது கூட டிவி சீரியல் கூட ஒரு குழந்தைங்க உட்காந்து பார்த்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு புரிய போகிறதும் இல்லை. என்னடா அழுகிறானுங்கன்னு சொல்லிட்டு போய் கொக்கோமெலன் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நானே அதான் பண்ணுறேன். என்னோட பல நாட்களாக என் மனசை உறுத்திக்கிட்டு இருக்க ஒரு விஷயம், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். என்னன்னா, வெப்சீரிஸ் நம்மளுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது. ஓகே, நம்ம ஒன்றும் ஃபாரின் கல்ச்சர் கிடையாது, அமெரிக்காக்காரன் கிடையாது, லண்டன்காரன் கிடையாது. பார்க்குறதெல்லாம் கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஏன்னா நம்ம வளர்ந்த விதம் அப்படி, நம்மளை வளர்த்த விதம் அப்படி. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ என்னமோ நம்ம கல்ச்சரே சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ வர வெப்சீரிஸும் இருக்கட்டும், சினிமாவும் இருக்கட்டும். எதை வச்சு சொல்கிறேன்னா, கொஞ்சத்துக்கு முன்னாடி ராகுல் சொன்ன மாதிரி யூத்தை ஃபோக்கஸ் பண்ணி தான் ஒவ்வொரு வெப்சீரிஸாக இருக்கட்டும், படமாக இருக்கட்டும். யூத்தை நான் யாரை சொல்கிறேன்னா, இப்போ பெருமையாக காலர் தூக்கி விட்டுக்கிற ஜென்சி கிட்ஸை பற்றி தான் சொல்கிறேன். அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி தான் வெப்சீரிஸாக இருக்கட்டும், படமாக இருக்கட்டும், ஒவ்வொரு டேரக்டர்ஸ். ஏன்னா எடுக்கிறதே ஒரு ஜென்சி டேரக்டர் தான் எடுக்கிறேன். அப்போ அதை அவாய்ட் பண்ண முடியாது. அப்போது குடும்பங்கள் எங்கே போவாங்க? நீங்கள் ஒவ்வொரு தடவை இன்டர்வியூவில் சொல்கிறீங்க, குடும்பத்தோட தேட்டரில் பாருங்கள், எல்லோரும் தேட்டரில் என்ஜாய் பண்ணுங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். ஆயிரக்கணக்கான பேர் உழைக்கிறோம் ஒரு சினிமாவுக்கு சரி, ஒரு வெப்சீரிஸ்க்கு சரி. ப்ராப்பராக பாருங்கள், பைரசியில் பார்க்காதீங்க அப்படின்லாம் நிறையா அட்வைஸ் பண்ணுறீங்க. அந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறீங்களா? ஆனால் ஒரு சில படங்களும் சரி, ஒரு சில வெப்சீரிஸ் ராகுல் நிச்சயமாக பாராட்ட வேண்டிய வெப்சீரிஸ். என்னென்னா, அவங்களோட ஃபோக்கஸ் ஆடியன்ஸ் ஃபேமிலி, ஈவன் சில்ட்ரன் கூட உட்காந்து பார்த்தா கூட அது ஒன்றும் பெரிய எஃபெக்டிவாக அவங்கள ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக வந்தது சொல்லுங்கள். அதான் இப்போ
முன்னாடிலாம் ஸ்மார்ட் டிவின்னு யார் வீட்லேயும் பெருசாக இருக்காது. இப்போது எல்லார் வீட்லேயும் ஸ்மார்ட் டிவி ஆயிடுச்சு. பொதுவாக முன்னாடி சீரியல் ஓடுறத இப்போ ரொம்ப சீரியல் குறைஞ்சிருச்சு. யூடியூப் போடுறது, ஒரு இப்போ ஒரு ஜியோ ஹாட்ஸ்டாரோ இல்லை நெட்ஃப்ளிக்ஸோ போட்டுட்டு சும்மா அதில் ஒரு கிட்ஸ் பார்க்குறாங்கன்னா கிட்ஸ் செக்ஷன் போயிட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் போட்டு விட்றது. அப்படி இல்லைன்னா ஃபேமிலியாக உட்காந்துருக்கோம், ஒரு சண்டே இருக்கும், ஒரு இல்லைன்னா லஞ்சுக்கு அப்புறம் ஒரு அப்படியே சிட்டிங்கில் ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படின்னா அப்யூஸாக நம்ம எங்கே போவோம், ஓடிடி இது பிளாட்ஃபார்ம் தான் போயிட்டு ஏதோ ஒரு படமோ சீரிஸோ போட்டு அப்படியே கன்வியூஸாக பார்க்குறோம். அந்த மாதிரி டைமில் இப்போ அந்த ஓடிடி ரிலீஸில் வரக்கூடிய அந்த சீரீஸ்லாம் எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்குது இல்லை. எதை வச்சு சொல்கிறீங்க எல்லாரும் பார்க்குற மாதிரி இல்லைன்னா? நம்ம ஓப்பனாக பேசுவோம். ஏன்னா இது பேசக்கூடிய வெப் சீரிஸும் வருது. இந்த இப்போ நான் பார்க்கறதெல்லாம் இந்த இது ரெசார்ட்டு, LBW அதெல்லாம் நல்லா போகுது. ஆனால் ஒரு சில இது நல்லா போயிட்டு இருக்கோம். திடீர்னு நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் சில சீன் வரும். வீட்டில் டக்குனு ரிமோட் தேடுவோம். அதுதான் அதே தர்ம சங்கடம் தான். நான் ரொம்ப நாளாக நான் கொஞ்சத்துக்கு முன்னாடி அதுக்காகவே நல்லா பெருசாக இதுலேயும் அந்த பசங்க கூட்டு வச்சு படம் போகிறதோ கிடையாது. அப்படி போட்டோம்னா அதை பற்றி நல்லா ஒரு ரிவ்யூ பயமா இருக்குடா. ஒரு படம் போடுறப்பையும் ஒவ்வொரு வெப் சீரிஸ் போடுறப்பையும் அது ஒரு என்ஜாய் பண்ணி பார்ப்போம்னே இப்போ எங்களுக்கு வரமாட்டேங்குது. ஒரு தடவை அனுபவப்பட்டோம்னா அடுத்து பார்க்கும் போதெல்லாம் வருமோ இப்போ வருமோ அப்போ வருமோ அப்படின்னு பயம். எது வருமோன்னு சொல்றாருங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும். நீங்க பார்க்க போறீங்க. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறானயா. ஓகேங்களா? பார்க்குறது பெரும்பாலும் அடல்ட்ஸ் தான் பார்ப்பீங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு எதை சொல்கிறதுன்னு புரியும். அடல்ட் கண்டென்ட் பச்சையாக அப்படி தான் நம்ம இதில் பேசிப்போம். நம்ம கொலைக்கையில் சொல்கிறது அது நான் என்னோட மனசில் என்ன படுது, நான் அந்த இதை பார்க்கணுன்னா நான் போய் ஒரு வெப் சீரிஸ் தான் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஒரு படம் தான் அதுக்காக போய் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. அதுக்கு 1008 வழி இருக்குது. ஒரு வீட்டில் நான் எங்கள் வீட்டில் ஹாலில் இருக்கிற டிவியில் நான் எதாவது போடுறேன்னா அதோட பர்பஸே எல்லோரும் பார்க்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீ சொன்ன மாதிரி நான் என்ன பண்ணணும், நீ ரிமோட்டை எடுப்பேங்கிற. நான் ப்ரிகாஷன் என்ன தெரியுமா பண்ணுவேன், முதல்லையே அந்த வெப் சீரிஸ் பேரோ இல்லை படம் பேரோ IMDbயில் போட்டு பேரண்டல் கைடன்ஸ் பார்ப்பேன். பேரண்டல் கைடன்ஸ்னால் சர்டிஃபிகேட். அதில் கிளியராக கொடுத்துருப்பான் என்னென்ன மாதிரி எந்தெந்த எபிசோடில் என்னென்ன மாதிரி சீன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருவான். ஸ்டார்டிங்கே இருந்தால் நம்மளுக்கு தெரியாது. நல்லா சூப்பராக போயிட்டுருக்கோம், விறுவிறுப்பாக போயிட்டுருக்கோம், எல்லாரும் பார்த்துருப்போம். எதிர்பார்க்காத நேரத்தில் டக்குன்னு ஏதாவது ஒரு எபிசோடில் எதனா எதுக்கு அது தேவையே இல்லையேன்னு தோணும் நமக்கு பார்க்குறதுக்கு. அவங்க எதுக்காக வைக்கிறாங்க, யார் டார்கெட் பண்ணி வைக்கிறாங்க, இல்லை அப்படி வச்சாதான் வியூஸ் கிடைக்குமா அப்படின்றது தெரில. நம்ம அதை பற்றி பேசலாம். ஆனால் இப்போ என்ன நான் சொல்கிறேன்னா, முதல்ல நம்ம ஃபேஸ் பண்ணுற தர்ம சங்கடங்களை முதல்ல எக்ஸ்போஸ் பண்ணுவோம். நம்ம கொட்டி தீத்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம சீரியஸ் டிபேட்குள்ளே போகலாம். எதனால் அவங்க அது ஒரு திணிக்கிறாங்க ஒவ்வொரு படத்துலையும் வெப் சீரிஸ்லைங்கிறத பார்க்கலாம். நீ சொன்ன மாதிரி நான் அந்த IMDbயில் பார்ப்பேன். பார்த்துட்டு என்னடா எபிசோட் 1 எபிசோட் 2 ஓகே, எபிசோட் 1 வரைக்கும் நான் ஃப்ரீயாக உட்காந்து ரிமோட்லாம் தேடாமல் உட்காந்து பார்த்துருவேன். ஏன்னா முக்கால்வாசி IMDbயில் உங்களுக்கு அந்த இது கொடுத்துருப்பான். நான் உங்களுக்கு IMDbயில் எப்படி அதை பார்க்குறதுன்னு நான் உங்களுக்கு சைடில் போடுறேன் பாருங்கள். IMDbயில் பேரண்டல் கைடன்ஸ் எப்படி செக் பண்ணுறதுன்னு. IMDbயில் கொடுக்குறது 95% உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். நம்ம ஆனால் லோக்கல் படங்கள் பார்த்திங்கன்னா, நம்ம லோக்கல் படம்னு சொல்கிறதுனா நம்ம தமிழ் படங்கள் சில படத்துக்கு IMDb ரேட்டிங் கொடுக்க மாட்டாங்க. இது நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு ஓரளவு பேன் இண்டியா வெப் சீரிஸ், பேன் இண்டியா மூவிஸ் அந்த மாதிரி உள்ளது தான் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா IMDb ஃபாலோவர்ஸே ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அது மாதிரி பார்த்தோன்னா நான் ஒவ்வொருத்துக்கும் பார்த்தா செகண்ட் எபிசோடு வரும். அந்த குறிப்பிட்ட மினிட் சொல்லும்போது நான் கரெக்டாக ரிமோட்டை கையில் வச்சுருப்பேன். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இது ரொம்ப ஃபார்வர்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கலாம், எதுக்கு அப்படி அவசியம் அந்த வெப் சீரிஸை பார்த்தே ஆகணுமா நீங்கள்? ஒரு ராகுல் சொன்ன மாதிரி ஒரு வெப் சீரிஸ் நல்ல ஒரு கண்டென்ட், நல்ல ஒரு மெசேஜ் இருக்கும். என்னென்னா ஒரு விறுவிறுப்பாக நம்மளை சீட்டை விட்டே எந்திரிக்க விடாது. கண்டினியூஸாக அந்த எல்லா எபிசோடும் பார்த்துட்டு தான் எந்திரிக்கிற மாதிரி ஒரு வெப் சீரிஸை டேரக்டர் எடுத்திருப்பாரு. அடுத்த எபிசோடு வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நடுவில் கொண்டு ஒரு ஐட்டம் சாங் வைக்கிற மாதிரி ஒரு மேட்ரை கொண்டு உள்ளே வைப்பார். எதுக்கு அது வந்துச்சு என்னதுன்னு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் தயான்னு ஒரு வெப் சீரிஸ் பார்த்தோம்டா ராகுல், ஒரு 2-3 இயர்ஸ் பேக் இருக்கும். தயான்னு ஒரு வெப் சீரிஸு. அது பார்த்தீங்கன்னா நம்ம பப்ளு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்குலாம். பப்ளு அவர் பயங்கரமான ஆளாச்சே. நீ பயங்கரமான ஆச்சே எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு எப்படி தெரியும்னா, நம்ம ராதிகா மேடம் கூடலாம் அவர் பேர் பண்ணி நடிச்சிருக்கிறாரு. அந்த சீரியல் டிவி சீரியல்ஸில் தெரியல. அந்த மாதிரி நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னோட இது கெஸ்ஸிங் அரசியாக இருக்குமோன்னு தோணுது. தெரியல, அதான் அது ஏதோ ஒரு சீரியல் அரசி. நம்ம அன்னைக்கு செக் பண்ணும்போது அரசி தானே பார்த்தோம். இல்லை
வாணிராணியா? இல்ல ஒண்ணு இல்ல, ரெண்டு சரி, மூணு அது serial பார்க்குறவங்களுக்கே தெரியும். 2-3 சீரியல் வந்திருக்கா அப்படி அவரு. ஆமா. ஒரு வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து வில்லன் பப்ளு. நல்லா போயிட்டு இருந்தது. நான் வந்து அப்போதைக்கு அந்த ஐஎம்டிபி வந்து நான் வந்து செக் பண்ணல. எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த நல்லா இருக்குன்னு சொன்னோன்னு தான் இப்போ வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ரொம்ப சிக்கலில் மாட்டி விட்டாங்க. நல்லா போயிட்டு இருந்தது. நான், எங்கள் தாத்தா, எங்கள் அம்மா, என் ஒய்ஃபு 4 பேர் உட்காந்து பார்த்துட்ருக்குறோம். திடீர்னு நான் பப்ளு நடிச்சிருக்காங்கவுமே எங்கள் அம்மா வந்து ஆட்டோமேட்டிக்காக உட்காந்து, ஏன்னா அவங்க சீரியல் பார்க்குறவங்க. பப்ளு என்ன இவெல்லாம் நடிச்சிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்துருக்குறாங்க. அந்த குறிப்பிட்ட ஒரு இடத்துல ஒரு எபிசோடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு சீனில் வந்து பப்ளு வந்து நடிச்சிருந்தார். சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. ஒரு 18+ சீன்லேயே மோசமாக நடிச்சிருந்தார். எதிர்பார்க்கவே இல்லை. நான், தாத்தா எல்லோரும் உட்காந்துருக்கோம். ரொம்ப தர்ம சங்கடம் ஆகிடுச்சு. எப்படி இருக்கும்னு நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குறோம், இந்த மாதிரி ஒரு சீன் வருதுங்கும்போது எந்த அளவுக்கு ஒரு மாதிரி மனசு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வெப் சீரிஸே பார்க்கல. ஆமாம், அடுத்து அப்புறம் தனியாக நான் ஃபோனில் உட்காந்து பார்த்துக்கிட்டேன். அப்படி வச்சுக்கோ, சரியா? ஏன்னா நம்ம நல்ல வெப் சீரிஸ் ஆச்சு, அது கிளைமேக்ஸ் பார்க்கலாம், மட்டும் வச்சுக்கோம், வேறு எதுக்காக இல்லைங்க. ஓகேவா? நல்ல வெப் சீரிஸ் போயிட்டு இருக்குது. இதை மிஸ் பண்ணோம்னா ஓகே, நான் அது வேறு எதையும் மிஸ் பண்ணுறது சொல்லலை. நல்ல அந்த கண்டென்ட்டை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்து முடித்தேன். வீட்டில் இருக்கவங்க அதுக்கப்புறம் அதை பார்க்கணும் கூட அவங்களுக்கு தோணவே இல்லை, கேட்கவும் இல்லை. பப்ளுவுமே அவர் சீரியலுக்கு வர முன்னாடியுமே அவர் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு. அது எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம தெரியாமல் எதுவும் சொல்லிடக்கூடாது. நீ கன்ஃபார்மாக தெரியும்னா கன்ஃபார்மாக தெரியும். அந்த ஒரு இதில் படங்கள்ல அவர் படங்கள்ல அவர் நடிச்சிருக்கா. கேரளா சைடு அந்த டீசெண்டாக சொன்னால் பி கிரேட் மூவிஸ்லாம் நடிச்சிருக்காரு. எனக்கு கிரேட்லாம் எனக்கு தெரியல, என்ன கிரேட் கொடுப்பாங்க. நீ அவ்வளோ நல்லவனாடா நீ, இப்படியேதான் அப்படியே நீ நல்லவனா அவ்வளோ இல்லைண்ணா, எனக்கு அந்த அளவுக்கு கிளாரிட்டி இந்த கிரேடுக்கு இந்த தான் அர்த்தம் அப்படிலாம் தெரியாது. அந்த அளவுக்குலாம் பெருசா அந்த சினிமாவோ இதெல்லாம் பார்த்தது கிடையாது. சும்மா சண்டே லீவ்ல படுத்துருக்கோமா ஏதாவது ஒன்று போடு, அதிலே வரும் ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படின்னு நெட்ஃப்ளிக்ஸ்ல. உனக்கு எப்படா தெரியும்னு என்னை யாரும் கேட்கக்கூடாது, புரியுதா? இந்த பி கிரேடு சி கிரேட்லாம் எப்படி தெரியும்னு ஃபேஸ்புக்கில் படிக்கிறது அந்த இதை வச்சு சொல்கிறேன். யாரும் இங்கே ரொம்ப நல்லவங்களும் கிடையாது, ரொம்ப கெட்டவங்களும் கிடையாது. இந்த ஒரு தாலி சென்டிமெண்ட்டை வச்சு 10 எபிசோட நான் பரபரப்பாக கிடையாது. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இருந்தாலும் நான் இதை ஏன் நீ ரொம்ப நல்லவனா, நீ இதெல்லாம் பார்க்க மாட்டியா, ஏன் ரொம்ப சீன் போடுற அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃபு, உங்கள் அம்மா, உங்கள் தாத்தா இருக்கும்போது, வீட்டில் இல்லை எல்லாரும் குழந்தைங்க இருக்கும்போது அந்த தயா வெப் சீரிஸ் போட்டு பாருங்கள். முடிஞ்சா பாருங்கள். இல்லை நீங்கள் எல்லாத்தையும் கேஷுவலாக எடுத்துக்கிங்கன்னா பாருங்கள். நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா நம்ம பெரியவங்க பார்க்குறது நம்மளுக்கு தெரியும் அது என்னங்கிறது. சும்மா அதான் ஒரு சும்மா நாடக சீன் பார்த்தாலே சும்மா ஒரு பெருசாலாம் ஒன்றும் வராது. சும்மா ஒரு லவ் சீனோ இல்லை ஒரு சும்மா ஒன்றும் இல்லை, வரும்போது ஒரு மல்லிகைப்பூ, ரோஜா வந்து முட்டிக்கும் வாங்கிட்டு வந்து அதை பேசுறதே நம்ம வீட்டில் பார்க்க விட மாட்டாங்க. டக்குன்னு எடுத்து ரிமோட் எடுத்து மாற்றி விட்டுருவாங்க. சன் மியூசிக் ஏதாவது ஒன்று போட்டு விட்டுருவாங்க. பழைய கிளாசிக் டேரக்டர்ஸ் தான்டா இந்த மாதிரிலாம் இருக்கும். அவங்களுக்கும் தெரியும் இதெல்லாம் அவசியம், ரொமான்ஸ் வந்து ஒரு படத்துக்கு அவசியம், எல்லாமே தெரியும். சிம்பிளாக காட்டு போயிடுவாங்க. ஒரு கிஸ் சீன் வருதா, 2 ரோஸை கொண்டு வந்து அப்படி கேமரா பக்கத்துல சிக்கு 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 சிக்குன்னு ஆட்டும். அப்படியே சூரியன் மறையும், ரோஸ் மட்டும் முடிஞ்சு, ரோஸ் மட்டும் சிக்கு சிக்கு சிக்கு. காலையில திருப்பி ஏதாவது ஒரு தப்பான ஒரு சீன் நடக்குதா, ஒரு ரேப் சீன் வருதா, அப்படியே ஒரு ரோஸை பிச்சு போடுற மாதிரி ஒரு சீன் வைப்பாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப எவ்வளோ டீசெண்டாக அதை காட்ட முடியுமோ, ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க முடியுமோ, அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறதுல ஒரு டைரக்டர் வந்து டைரக்ட் பண்ணியிருப்பார். ஆனால் இப்போ இருக்கவங்களாம் ஜென்சி, நான் அப்படி தான் எடுப்பேன், யதார்த்தமாக இருங்க, யதார்த்தமாக பாருங்கள் ஒரு படத்தை அப்படின்னு நீங்கள் நினச்சி ஒவ்வொரு சீன் எடுக்கிறது, குழந்தைங்க எப்படி அதை யதார்த்தமாக எடுத்துப்பாங்கன்னு தான் எனக்கு புரியல. அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இருக்கிற மாதிரி டிவிலையோ இல்லை ஓடிடிலையோ கிடையாதுல்ல, இந்த மாதிரி இதாக இருக்கணும் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி கிடையாது. அதை யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அப்படின்றது. நடுவில் என்னோட சஜஷன் ஒன்று வருது. நடுவில் ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு பில் பாஸ் பண்ணாங்க, இனிமேல் ஓடிடிக்கும் வந்து சென்சார் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி. அது ஏன் இன்னும் பெண்டிங்கில் வச்சுருக்காங்கிறது எனக்கு புரியல. யாரோட அழுத்தத்தினால அது பெண்டிங்கில் இருக்குங்கிறது தெரியல. ஏன்னா அதிகபட்சம்னா இப்போ நீங்கள் ஹாலிவுட்லாம் போயிட்டீங்கன்னா ஒரு எப்படி ஒரு ரியலிஸ்டிக்காக கொண்டு போகிறதுக்கு அந்த சீன் கண்டிப்பாக வச்சு தான் ஆகணும் அப்படின்ற இதில் இருக்குது. அது ஃபாலோ பண்ணுறாங்களோ அப்படின்றது நினைக்கிறேன். அதான்டா தம்பி நான் சொன்னேன், அவங்களோட கல்ச்சர் வேறு, நம்மளோட கல்ச்சர் வேறு. அவங்க அதை வந்து டேக் இட் ஈஸி 10+1 11 போயிடுவாங்க. ஓகேவா? நம்மளுக்கு அது அப்படி எடுத்துக்க முடியாது. அவங்களாலும் அதை சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டாங்க. அந்த 18+ சீன்ஸை வந்து அவங்க சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க அதை சீரியஸாக எடுத்துகிட்டு
ரீவைண்ட் பண்ணி போட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்க தான் நம்ம. புரியுதா? நம்ம கல்ச்சர் அப்படி. ஏன்னா நம்ம வந்து நம்மளுக்கு வந்து அப்படி வளர்த்துருக்குறாங்க. இது வந்து இப்படி தான், இது இப்படி தான் அப்படின்னு சொல்லி வளர்த்துருக்குறாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸில் அந்த மாதிரி இல்லைங்கிறனால தான் அவங்களோட வெப் சீரிஸாக இருக்கட்டும், படமாக இருக்கட்டும், கேஷுவலாக நடுநடுவில் வந்துட்டு போகும். அந்த அதுவுமே நம்ம வீட்டில் ஏதாவது நம்ம அதுக்காக ஹாலிவுட் மூவிஸ் பார்க்காம கிடையாது. நம்ம இங்கே இந்தியாவில் பிறந்துட்டோம், நம்மளுக்கு வந்து ஹாலிவுட் மூவிஸ் தெரியாது. நம்ம இந்தியன்ஸ் தான் அதிகமாக ஹாலிவுட் மூவிஸ் வந்து பார்க்குறது. ஈவன் மூவிஸே நம்ம ஆளுங்க தான் நிறைய பார்க்குறது. என்டர்டெயின்மெண்ட் என்ஜாய் பண்ணுறதே நம்ம ஆளுங்க தான். நம்ம வீட்டில் வந்து இப்போ நான் வந்து ஒரு இங்கிலீஷ் மூவி போடுறேன்னா எனக்கு முன்கூட்டியே தெரியும். ஓகேவா? ஒரு 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 இங்கிலீஷ் மூவி போடுறேன்னா எனக்கு அதில் இந்த மாதிரி சீன்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு தெரியும். சேம் லைக் முன்னாடி மாதிரி நான் அதை IMDbயில் போட்டு பார்த்துருவேன். ஆனால் அந்த படங்கள் பார்க்கும்போது நம்ம ஒரு ப்ரிகாஷனாக குழந்தைங்கள அந்த இடத்துல வச்சுக்க மாட்டோம். ஓகேவா? சின்ன பசங்க கெட்டு போயிடுவாங்க. அந்த வயசுல தெரிய தேவையில்லை வந்து ஒண்ணு அவங்களுக்கு. அதுல கியூரியாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிட்டு தப்பான அவங்க தனியா சர்ச் பண்றதும் இந்த மாதிரிலாம் போயிட்டாங்க. நீ பேச்சுலர் தம்பி, என் நிலைமை யோசிச்சு பாரு. ஜோவின் வருவான், அப்பா என்ன இதுன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? சொல்லு, தெரியாம வந்துருச்சுப்பா. நல்ல படம் பார்த்துட்டு இருக்கோம், தெரியாம வந்துருச்சு. வந்து என்னப்பா அப்படின்னு கேட்டானா என்ன சொல்ல முடியாது. டாம் க்ரூஸ் மிஷன் இம்பாசிபிள் அது ஒண்ணு இல்ல விடுறானாலும் கேட்க மாட்டாங்க. நம்மள போட்டு படுத்திட்டு இமேஜின் பண்ணி பாரு. நான் சொல்றேன், டாம் க்ரூஸ் மிஷன் இம்பாசிபிள் பாக்குறோம், ஒரு கிஸ் சீன் வருது. என் பையன் வந்து எனக்கு முத்தம் கொடுக்குறான். ஓகேவா? என் வாயிலே முத்தம் கொடுக்குறான்னு வச்சுக்கா. டேய் இப்பெல்லாம் பண்ணக்கூடாதாம். அப்போ அதில் மட்டும் கொடுக்குறாங்க, நீ என்ன தப்புங்கிற அப்படின்னு கேட்டா நான் எங்கே போய் முட்டிக்கிறது? அது வந்து அதனால தான் சொல்கிறேன், எனக்கு தெரியும். நான் ஒரு இங்கிலீஷ் மூவி பார்க்குறேன், அதர் லாங்குவேஜ் மூவிஸ் பார்க்குறேன். எல்லாத்தையும் எடுத்துக்க தேவையில்லை. எடுத்துக்க தேவையில்லை. அதை புரிஞ்சுக்கிற பக்குவம் குழந்தைங்களுக்கு இல்லை. எல்லாத்தையும் எடுத்துக்க தேவையில்லைன்னு. இது என்ன தப்பு அப்படின்னு நினச்சி அவங்க போயிருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா அது என்னன்னு தேடக்கூடாது. அவங்க ஸ்கூல் படிப்பானுங்க, அவனுக்கு கிஸ் அடிச்சு இருப்பானுங்க. ஹாலிவுட் படத்துல ஹை ஸ்கூல் கூட ஃபாரின் படத்துல சொல்றாரு. படத்துல நார்மலா இருக்கும். ஹை ஸ்கூல் படிக்கிறேன், விச் ஸ்கூல் யூ ஆர் கோயிங் சொல்லிட்டு ஒரு டயலாக் வரும். நான் ஹை ஸ்கூல். ஆனா அடுத்த சீன்லயே அவரே வந்து வேற மாதிரி இருப்பாரு. அது ஃபாரின் மூவி, நம்ம மூவில இல்ல. ஆனா இல்ல பசங்க அந்த கல்ச்சருக்கு போயிடக்கூடாது, ரொம்ப டேக் இட் ஈஸியா நினைச்சதுல போயிடக்கூடாது. இப்ப என்னோட கன்சர்ன் என்னன்னா, இப்ப நம்மளோட வெப் சீரிஸா இருக்கட்டும் சரி, படமா இருக்கட்டும் சரி, அதை நோக்கி போகுதுன்னு தான் ஒரு பயம் இருக்கு. ஓகே, மேபி இல்ல கண்டிப்பா இருக்குதான் நினைக்கிறேன். இருக்கு இல்ல ஏதாவது ஒண்ணு சொல்லு. இருக்கு பேசாதீங்க, சொல்லுங்க. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இதை வந்து ஆதரிச்சாங்கன்னா இது இன்க்ரீஸ் ஆகும். அது நடைமுறைக்கும் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சர்ல. அதான் ராகுல், இதை வந்து ஏன் திணிக்கிறாங்க இந்த இடத்துல? ஒரு அவசியமே இல்லாத ஒன்று, ஒரு நல்ல ஒரு கிரைம் த்ரில்லர் பார்க்கும்போது அதை ஏன் ரொமான்டிக் த்ரில்லர் மாதிரி மாத்துறீங்க? நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிரைம் த்ரில்லர், அந்த ஜானர் பார்த்துட்டு இருக்கோம். அது ரொமான்டிக்காக த்ரில்லராக மாற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஸோ எங்கே நீங்கள் மூவ் பண்ணுறீங்க இந்த சினிமாவை எங்கேருந்து எங்கே நீங்கள் மூவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க? ஒரு ஜென்சி கிட்ட நீ என்ன இருந்தாலுமே, நீ பிறந்தது இந்தியாவில், தமிழ்நாட்டில், இல்லை ஏதோ ஒரு இந்தியாவுக்குள்ளே பிறந்துட்ட, உனக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது. ஓகேவா? இப்போ நீ வந்து ஒரு ஹிந்தி மூவியே பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாமராக தான் இருப்பாங்க எல்லா ஆக்ட்ரஸுமே, ஒரு பாட்டுக்கு சரி. ஆனால் அந்தளவு கூட தமிழில் இருக்காது. ஏன்னா இந்தியாவுக்குள்ளேயே அந்த கல்ச்சர் வேறு, நம்ம கல்ச்சர் வேறு. சினிமாவை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். ஓகேவா? நம்ம பார்க்கும்போது தமனா இங்கே ஒரு மாதிரி இருப்பாங்க, அங்கே ஒரு மாதிரி இருப்பாங்க. அவங்கன்னு கிடையாது, மற்ற எல்லாருமே நம்ம டீசெண்டாக இங்கே பார்த்தவங்க எல்லாரையும் நீ வேற மாதிரி பார்க்கணும்னா நீ பாலிவுட் மூவி தான் பார்க்கணும், இல்லை பாலிவுட் வெப் சீரிஸ் தான் பார்க்கணும். தமிழ் என்ன அவசியம் வரவேற்க மாட்டாங்க பெருசா. சினிமாலே பேர் கெட்டு போயிருண்டா. இப்ப நம்ம காசிப்ஸ் பேசுற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஒருவேளை இப்படி இருக்குமோ, ஒருவேளை அப்படி இருக்குமோ, அந்த மாதிரி எடுத்துக்க மாட்டாங்க. இது என்னோட ஒரு ஒரு ஆதங்கம். அதான் நான் ஒரு நல்ல ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிறேன், வீட்டில் பார்க்கணும், ஃப்ரீடம் இருக்க மாட்டேன். நான் போய் தேட்டரில் என்ஜாய் பண்ண படத்தை வீட்டில் இருக்க பெரியவங்களும் பார்க்கணும். ஏன்னா அவங்களால தேட்டருக்குலாம் வர முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க பார்க்கணும்னு நினைக்கும் போது என்னால் அந்த படத்தை அவங்களுக்கு போட்டு காட்ட முடியல. ஒரு நல்ல படம், ஆனால் சீனுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு திடீர்னு எப்போ வேணா வருது, நம்மளுக்கு தெரிய மாட்டேது. அது பார்க்க வைக்க முடியல. படத்தில் இன்வால்வ் ஆகிட்டாலுமே நீங்கள் வந்து டக்குன்னு ரிமோட் வச்சுட்டே நிற்க முடியாது. படத்தை அப்படியே மூலி பார்த்து ரிமோட் டக்குன்னு வரும்போது அது ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலா பாக்குற மாதிரி ஆயிடும்டா. பார்த்துட்டு இருக்கணும், அந்த டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. படா ஓட்டி விடலான்னு அப்படியே இருந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். படத்தை பார்க்குற மாதிரி இருக்காது.
கஷ்டம்தான். ரொம்ப கஷ்டம்டா. நீ அதுவும் கல்யாணம் பண்ணி பாரு, அப்புறம் இருக்கு நீ போடவே மாட்டேன், வீட்லயே பார்க்க மாட்டேன், எல்லாத்தையும் ஃபோனில் பார்த்துட்டு போய்ட்டு. ஒரு காலத்தில் நானும் நீங்க பார்த்தேன், சொன்னீங்கல்ல இதுலயோ செக் பண்ணிட்டு போடணும், அந்த மாதிரி செக் பண்ணிட்டு ஐஎம்டிபியில் வந்துட்டு செக் பண்ணிட்டு போடணும். அந்த மாதிரி செக் பண்ணி போடணும். அதை ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அதை ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இல்ல முன்னாடி இந்த அளவுக்கு டீப்பா காட்ட மாட்டாங்க, ரொம்ப டீப்பா காட்டுறாங்க. அது வந்து நீ சொல்ற மாதிரி நாம பெருசா இந்த ஃபேமிலியோட உட்காந்து இந்த மாதிரி சீரிஸ் போட்டு பார்க்கறது கிடையாது. அது பார்க்குற ஃபேமிலிஸுக்கு அதிகமா கண்டிப்பா ஒரு தடவையாவது அடிபட்டிருப்பாங்க நீங்க சொல்ற மாதிரி. நிறைய தடவை இருக்கும். இருக்கும், எல்லார் வீட்லையும் இருக்கும் ராகுல். இது வரைக்கும் அது யாரும் வந்து ஒரு மக்களாக ஒரு காமன் மேனாக இந்த இஷ்யூ யாரும் ரைஸ் பண்ணல. கவர்மெண்ட்டாக பார்த்துட்டு எதுக்கு எல்லாத்துக்கும் Censor ஓடிடிக்கும் வேணும். சென்சார் வேணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ரீசெண்டாக ஒரு இது வந்து பேன் பண்ணாங்க, ஒரு ஓடிடியை. உள்ளு சொன்னோடனே அப்படியே பசங்களுக்குலாம் அப்படியே வெறி வரும். உள்ளு வெப்சீரிஸ் உள்ளு ஓடிடி ஃபுல்லாக தான். அது பிளாட்ஃபார்மா இல்ல சீரிஸா? ஓடிடி தெரிஞ்சுக்காத, இனிமேலும் பார்க்க முடியாது. உள்ளு தெரியுமாடா உனக்கு? உள்ளு தெரியாது. சரி, என்னை தான் ரொம்ப கெட்டவன்னு நினைக்க போறாங்க. எல்லாமே தெரிஞ்சது. நீங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. என்னை தான் ரொம்ப கெட்டவன்னு நினைக்க போறாங்க பாக்குறவங்க. எனக்குமே தெரியாதுப்பா, நல்லா ஃபேஸ்புக் இந்த ஃபீட்ல வரதை பார்த்துட்டு சொல்றேன். அந்த மாதிரி கண்டென்ட்க்கு தனியா வெப்சைட் இருக்கு. அதுதான் கரெக்ட், சூப்பர். நீ சொன்ன பாயிண்ட். எனக்கு பார்க்கணும்னு தோணுதோ நான் தனியா வேற இதுல போய் நான் பாத்துக்கிறேன், வெப்சைட்டோ இல்லை வேற வழி இருக்கு எனக்கு. நீ ஏன் அதை என் வீட்டில் என் ஹாலில் கொண்டு வந்து திணிக்கிறேன்? என்னோட கொஸ்டின். அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போ.